அறத்தின் வழி நின்று வழிபடுத்த இனத்திற்கான ஒரு ஊடகம் வள்ளுவம். சப்ஸ்கிரைப் செய்து உறுதுணையாகுங்கள். பொருளாதாரம் கொடுத்து பெருந்துணையாகுங்கள். Beginner Space Construction and Interior, Lakshmipuram, Tirunendravoor. For contact 63851 63766. வள்ளுவம் நேயர்களுக்கு வணக்கம். அரசியல் பேசு நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. நம்முடன் இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திருசதி சுந்தரராமன் அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம் ராபின்சன். சொல்லுங்க சார். சார், இந்தியா முழுமைக்கும் பேசுபொருளாக இருக்கிற ரெண்டு விஷயம் தான் சார். ஒன்று ஜனநாயகன், இன்னொன்று ஜனநாயகம். டெல்லியில் ஜந்தர் மந்தரில் நடக்கிற அந்த போராட்டத்தில் மாணவர்களை அடித்தாங்க காவல்துறைன்னு சொல்லிட்டு ஜனநாயகம் இந்த நாட்டில் இருக்கான்ற ஒரு கேள்வியை எழுப்பிக்கிட்டு இருக்காங்க ஒவ்வொரு மாணவர்களும். இந்தியா முழுமைக்கும் அந்த கேள்வி எழுப்பப்படுகிறது. அதே நேரத்தில் தமிழ்நாட்டில் ஜனநாயகன் கொண்டாடப்படுகிறது. எப்படி பார்க்குறீங்க ரெண்டு விஷயம்? அதெல்லாம் விடுங்க, இந்த ஜந்தர் மந்தர்லாம் விடுங்க. அதெல்லாம் சும்மா தக்குலோண்டு விஷயங்க. ஏதோ ஒரு போராட்டம் நடக்குது, ஏதோ அங்கே நடக்குது, ஹைதராபாத்தில் நடக்குது, அங்கே நடக்குது, இங்கே நடக்குதுலாம். அதெல்லாம் ஒரு பெரிய மேட்டரா? தமிழ்நாட்டில் எவ்வளோ முக்கியமான ஒரு நிகழ்வு. தியேட்டரில் படம் ரிலீஸ் ஆகிருக்கு. எங்கள் தலைவர் தளபதியோட படம் ரிலீஸ் ஆகிருக்கு. எல்லா அமைச்சர்களும் போய் உட்காந்து பார்க்குறாங்க. அவர் கிட்டத்தட்ட 2ஆம் இடத்தில் இருப்பதாக தமிழ்நாடு அரசில் சொல்கிற புஷி ஆனந்த் அவர்கள், அமைச்சர் அவர்கள் என்ன அப்படின்னு அவர் சொல்றாரு. அதை வச்சு நான் சொல்றாங்க சார் சில பேர். இல்லை, அவங்க அதான் சொன்னாங்க. அவங்கவுங்க சொல்லிக்கிறது தானே. இவன் நம்பர் 2 அவங்கவுங்க சொல்லிக்கிறது தான். ரைட்டு. இந்த வரைக்கும் நம்பர் 1 இது வரைக்கும் குழப்பம் இல்லை. அவர் தான், விஜய் சார் தான், அது தெரியுது. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா அவர் சொல்கிறாரு, இது தமிழ்நாடே இதை திருவிழா போல் எல்லோரும் கொண்டாட வேண்டும் மக்கள்லாம் அப்படிங்கிறாங்க. அவர் ஒரு அமைச்சர் பார்த்தீங்கன்னா, முதல் ஷோ என்னால் பார்க்க முடியல, ஏன்னா வேறு ஏதோ வேலை வந்துருச்சு, அதனால் நான் 2வது ஷோ பார்க்குறதா வருத்தத்துடன் தெரிவித்துக் கொள்கிறேன் அப்படின்னு அருண்ராஜா அவரை பேசியிருக்காரு. அப்புறம் பார்த்துட்டேன்னு ஏதோ போடுறாரு. ஒரு அமைச்சரும் இது ஏதோ ஒரு ஜனநாயக கடமை மாதிரி இந்த படத்தை பார்க்குறது. ஜனநாயகன் பார்ப்பது ஜனநாயகன் படம் பார்க்குறது ஜனநாயக கடமைன்னு. அதில் அந்த ஒரு தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் பர்வேஸா, அவர் பாட்டில் அழுகுறாரு, வருத்தமாக கண்ணீர் விடுறாரு. தலைவருடைய கடைசி படம் இருக்கட்டுமே. அவர் தான் அதாவது ஐயா, நம்ம என்ன சொல்ல வரோம்னா, இது படம் தானே கடைசி. அவர் இதே மாதிரி பஞ்சு டேலைகள்லாம் அரசியல் மேடையில் பேசிக்கிட்டு இருக்காரு. ஆக்ஷன்லாம் சட்டமன்றத்திலே காமிக்கிறார்ல. சினிமா தியேட்டருக்கு போகணும்னு அவசியம் இல்லைல்ல. நம்ம எங்கே இருக்கீங்களோ, நீங்கள் சட்டமன்ற உறுப்பினர் இருக்கிற இடத்துல அவர் அப்படின்னு பண்ணி காமிச்சாரா இல்லையா? அதுதானே ஜனநாயகனில் வந்தது. அந்த படத்தில் என்ன பண்ணாரோ அதை வெளியில் மேடையில் பண்ணுறாரு, சட்டமன்றத்தில் பண்ணுறாரு. அப்புறம் ஏன் வருத்தப்படுறீங்க? எதுக்கு வருத்தப்படுறதுக்கு என்ன இருக்குது? நம்ம தான் ரீல்ஸ் போட்டுக்கிட்டே இருக்குமே எல்லாரும், மேலேருந்து கீழ் வரைக்கும் எல்லா லெவல்லையும் ரீல்ஸ் போட்டுக்கிட்டு தானே இருக்கோம் டெய்லி. இப்போ ஜனநாயகன் முன்னால் ஜனநாயகன் படத்தில் சென்சாரில் பிரச்சனை வந்துச்சு. இப்போ ரீல்ஸ் போடும்போது எந்த சென்சாரும் கிடையாது இல்லை. நம்ம தான் சென்சாரை ஏமாற்றிடலாம்ல. ரீல்ஸுக்கு சென்சார் இருக்கா இந்தியாவில், தமிழ்நாட்டில்? இல்லை. யார் வேணாலும் எந்த ரீல்ஸ் வேணாலும் போடலாம்ல. அப்படி தானே போட்டுட்ருக்காங்க. ஆய்வு பண்ணுறான்னு போகிறாங்க, அந்த அமைச்சர் போகிறாரு, இந்த எம்எல்ஏ போகிறாரு, நிர்வாகி போகிறாரு. இதெல்லாம் நடக்குதுன்னு அப்புறம் ஏன் வருத்தப்படுறீங்க? சினிமா தியேட்டருக்கு போகிறது, அது கூட நேற்று கூட பார்த்தீங்கன்னா டிவிலலாம் இந்த வீடியோலாம் டிவிலலாம் அங்கே சேனல்லாம் காமிச்சாங்க. தியேட்டரில் போய் அதை டிக்கெட்டை வாங்கி 800 ரூபா வரைக்கும் விற்கிறாங்க. சில தேட்டரில் கவுண்டர்லேயே 800 ரூபாய்க்கு விற்கிறாங்க. சில தேட்டரில் அவங்க தேட்டருக்காரன் அவங்க தகராறு பண்ணாங்க தவேக நிர்வாகிகளோட. எங்ககிட்ட நாங்கள் 190 ரூபா டிக்கெட்டை 190 ரூபாய்க்கு கேட்குறீங்க, நாங்கள் 300 ரூபாய்க்கு விற்றா உனக்கு 100 ரூபா பிளாக்கான்னு கேட்குறீங்க. நீங்கள் போய் 800 ரூபாய்க்கு விற்றா அது மட்டும் என்ன பிளாக் இல்லையா? நீ நோகாமல் நொங்கு திங்கிற. நான் இவ்வளோ பெருசாக தியேட்டரு கட்டி வச்சுட்டு கரண்ட் பில்லு கட்டி இதெல்லாம் மெயின்டைன் பண்ணி நான் ஒரு 100 ரூபா மேலே சம்பாதிச்சா அதுவும் தப்பு தான், இதுவும் தப்பு தான், சட்ட விரோதம் தான். ஆன்லைனில் போனால் 190 ரூபாய்க்கு யார் ஹவுஸ்ஃபுல் ஆச்சுன்னா அடுத்தது ஷோ என்னன்னு பார்க்க வேண்டியது தான், வேறு தியேட்டர் பார்க்க வேண்டியது தான். என்னன்னால் பிளாக்கில் விற்கிறது போகிறது வரதெல்லாம் இதுக்கு எந்த வித ஒரு தடையும் இல்லையே. அப்போது இது சட்டவிரோதம் இல்லையா? 190 ரூபா டிக்கெட்டை கவுண்டர்லேயே 800 ரூபாய்க்கு விற்றாலும், ரசிகர் மன்றம் மூலமாக இல்லை தவேகா மூலமாக 800 ரூபா 1000 ரூபாய்க்கு விற்றாலும் அது சட்டவிரோதம் இல்லையா?
இதை வந்து ஒரு ஊழலை ஒழிக்கிறேன், மக்களின் பணத்தை தொடமாட்டேன், தொட்டவர்களை விடமாட்டேன்னு சொன்ன முதல்வர் ஜனநாயகன் ரிலீஸ் ஆக போகுதுன்னு தெரியும்ல, ஸ்ட்ரிக்டாக வந்து அந்த தியேட்டரில் வந்து அந்தந்த ரூபாய்க்கு தான் விற்கணும், பிளாக்ல விற்கக்கூடாது அப்படின்னு முயற்சிகள் எடுத்திருக்கணுமா வேணாமா? ஊழலை ஒழிக்கணுங்கிற எண்ணம் இருந்தால் அப்போ தாவேக நிர்வாகிகளோ தாவேக தொண்டர்களோ பிளாக்ல வாங்கினாலோ வாங்கி விற்றாலோ வாங்கி பார்த்தாலோ அது தவறில்லை. இதுதான் தமிழ்நாட்டில் இன்றைக்கி நடக்குது. நெல் கொள்முதலில் திமுக பீரியடில் வந்து 50 ரூபா வாங்கினாங்க, 30 ரூபா வாங்கினாங்க ஒரு மூட்டைக்குன்னா, இன்றைக்கி 76 ரூபா வரைக்கும் வாங்குறாங்க ஒரு மூட்டைக்கு. டெல்டா மாவட்டங்கள் பூரா பார்த்தீங்கன்னா 75 ரூபா 76 ரூபான்னு வாங்குறாங்க ஒரு மூட்டைக்கு. அவர் யாரோ ஒரு அருண்ராஜ் யாரோ ஒரு அமைச்சர் தான் இவர் சிடிஆர் நிர்மல்குமார் எங்கேயோ போயிட்டு அது செக் பண்ணிவிட்டு அவர் வந்து அந்த மாதிரி வாங்குறாங்கன்னு அந்த யாரோ எழுத்தர் டெஸ்பேட்ச் கிளர்க்கு அவரை உடனே சஸ்பெண்ட் பண்ணியிருக்காரு. ரைட்டு, ஒரு இடத்துல போவீங்க சஸ்பெண்ட் பண்ணுவீங்க, அதை பெருசாக டிவியில் காமிப்பீங்க. எல்லா இடங்கள்லையும் தொடர்ந்து நடக்குது, பல மாவட்டங்களையும் நடக்குது. ஒரு உதாரணமாக நெல் கொள்முதல். இப்போ பர்வேஸ் கூட வந்து அந்த வீதியோரங்கள் இருக்கிற கடையில் வந்து ஒரு நாளைக்கு 700 ரூபா வீதம் வந்து மாமல் வாங்குறதா பப்ளிக் வெயிட்ஸ் எடுக்கிறப்போ அது வந்து பதிவாயிருந்தது. ஆமாம்மா, அந்த வீடியோ பார்த்தாங்க. அதை நம்ம ஒரு வயசான அம்மா சொல்லுது, வயசான பெரியவர் ஒருத்தர் சொல்கிறாரு, ரொம்ப தயங்கி சொல்கிறாரு. அப்புறம் கொஞ்சம் நோண்டி கேட்டதுக்கப்புறம் இல்லை வாரத்துக்கு 2500 ரூபா வாங்குறாங்க, ஒரு நாளைக்கு இவ்வளோ 300 ரூபா, கடையோடைய சைஸை பொறுத்து. ரோட்டோர கடை, ரோடு ஓரன்றது ஏன்னா மக்களுடைய இடம் இல்லை பொது இடம். அவர் தான் தொழிலாளர் நலத்துறை விளங்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் நம்ம அவர் என்ன சொல்கிறது, முதல்வருடைய துறையான நகராட்சி நிர்வாகத்தில் இன்னமும் 2 மாதம் முடிஞ்சு போச்சு. நீங்கள் எப்போ கேட்டாலும் நாங்கள் ப்ரொபேஷனில் இருக்கோம், நாங்கள் இப்போ தான் வந்திருக்கோம், எங்களுக்கு 6 மாதம் டைம் வேணும், 1 வருஷம் டைம் வேணும்னா சிஎம்னு நம்ம வந்துடுறோம், அமைச்சர்னு வந்துடுறோம். அதுக்கான உங்களுக்கு வந்து எஸ்கார்ட்டெல்லாம் முதல் நாள்லேருந்தே கொடுக்குறாங்கல்ல, 6 மாதம் கழிச்சா கொடுக்குறாங்க. அதுக்கான பங்களாலாம் உங்களுக்கு குவார்ட்டர்ஸ் எல்லாம் முதல் நாளே கொடுத்துட்றாங்கல்ல, சம்பளம்லாம் முதல் நாள்லேருந்து கொடுக்குறாங்கல்ல. எங்கேயாவது ஒரு வேலைக்கு போகிறீங்க, நான் இப்போ தாங்க வந்திருக்கேன், நான் கற்றுக்கலாம், பேசுன சம்பளம் கரெக்டாக 1ஆம் தேதி ஆனால் கொடுத்துட்றோம்ல, வேலையை கரெக்டாக செய்ய வேணாமான்னு ஒரு முதலாளி கேட்பாரா இல்லையா? ஒரு கடை முதலாளியாக இருந்தாலும் சரி, கம்பெனி முதலாளியாக இருந்தாலும் அந்த கேள்வி கேட்பாரு. நீங்கள் எப்போ கற்றுக்கிறது, எப்போ வேலை செய்கிறது, நியாயமான கேள்வி இல்லையா? அந்த மாதிரி நீங்கள் இன்னும் 2 மாதம் சரி, 2 மாதம் கழிச்சு உங்களுக்கு வந்து தெரியலன்னா பரவாயில்ல, ஊழல் என்னமோ வந்து தொடர்ந்து நடந்துக்கிட்டு தான் இருக்குது. திமுக ஆட்சியில் நடந்ததை விட கொஞ்சம் கூடுதலாகவே நடக்குது போல இருக்குது. ஏதோ குறைஞ்சா மாதிரி தெரியுதுன்றது ஒரு கால் வந்து மக்களுக்கு அந்த மாதிரி இந்த ரீல்ஸை போட்டு காட்டுறதுனால வந்து அப்படி குறைஞ்ச மாதிரி தெரியுதே தவிர, எல்லாம் ரைட்டு. நீங்கள் இன்னும் அந்த பாலியல் வன்முறை செய்ததாக குற்றம் சாட்டப்பட்ட அன்னை சரவணன், ஸ்ரீவைகுண்டம் அன்னை சரவணன், இது வரைக்கும் என்ன வழக்கு போட்டீங்க அவர் பேரில்? வெளிப்படையாக வந்துருச்சு, அவர் தான் சொல்லி வந்துருச்சு. இதே மாதிரி தாவேகா நிர்வாகிகள் மீது பல பேர் மீது பாலியல் வன்முறை குற்றச்சாட்டுகள். அப்போ சிங்கப்பெண் அதிரடி படைங்கிறது வந்து தனியாக வந்து அதான் நம்ம ஏற்கனவே ஒரு தடவை நிகழ்வோடு சொன்னேன். அதில் தாவேகா பிரிவுன்னே ஒன்று வச்சுக்கணுமா? நீங்கள் எல்லா கட்சியிலையும் வந்து ரவுடிசம் பண்ணுறவன் இருப்பான், லஞ்சம் அதாவது போய் மிரட்டி பணம் கேட்குறவன் இருப்பான். இது சர்வசாதாரணமாக எல்லா இடத்துலையும் குவாரியில் போய் பணம் கேட்குறது, அங்கே போய் பணம் கேட்குறது. ஒரு அமைச்சர், முக்கியமான அமைச்சர், என்னை இந்த குவாரி சம்மந்தப்பட்ட இதுலேருந்து என்னை எடுத்துருங்க வேணாங்கிறாராம். அவருக்கு வினோதமான பிரச்சனை, கனிம வளம்னாலே அதில் நிறைய மோசடி தான் அதிகம். மோசடிக்காக தான் கனிம வளத்திலேயே வந்து ஈடுபடுவாங்க. ஏன்னா 50 மீட்டர் தோன்றதா சொல்லிட்டு 500 மீட்டர் வரைக்கும் தோண்டுவாங்க, அது அப்ரூவல் இல்லாமல். இன்றைக்கி நீங்கள் திமுக பீரியடில் வந்து நம்ம பார்த்தோம், அந்த கன்னியாகுமரி நாகர்கோவில் பார்டரில் ஒரு நாளைக்கு 2000 ட்ரக்கு போகும், வரிசையாக நின்று வெயிட் பண்ணும். இன்னி வரைக்கும் பொசிஷன் மாறலையே சார். இடையில வந்து உடனே ஒரு 2-3 குவாரிகளை மூடினதா செய்திகள்லாம் வந்தது சார். அதிரடியாக திமுக பீரியட்ல 12 மணல் குவாரிகள் மூடப்பட்டதாக சொல்லப்பட்டது. இப்ப திறந்துருக்காங்க, உங்களுக்கு செய்தி வேணும்னா. திமுக பீரியட்ல மூடப்பட்டதாக சொல்லப்பட்டது,
சம்டைம்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா சீல் வைக்கிற மாதிரி சீல் வச்சுட்டு அந்த பக்கம் பின்பக்கமாக அந்த பண்ணிட்டு இருப்பாங்க. இது ஒரு அது திமுக ஆட்சியில் நடந்தது. அப்படி மூடப்பட்ட 12 குவாரிகள் இப்போ திறந்துருக்காங்க சட்ட விரோதமாக. ஒன்றும் பெரிய ஹைகோர்ட்டில் போய் ஆர்டர் வாங்கி திறக்கல. அப்போ இதெல்லாம் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. நகராட்சி நிர்வாகத்தில் முன்னால் எப்படி வந்து அப்பாயின்மெண்ட்டுக்கு டிரான்ஸ்ஃபருக்கு ஒரு வேலைக்கும் வந்து அதிகாரிகள் பணம் வாங்கியிருந்தாங்களோ அதே மாதிரி தான் தொடர்ந்து இப்போவும் வாங்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு காலையில் ஒரு பத்திரிகை செய்தி, கட்சி நிதி, பார்ட்டி ஃபண்ட் என்ன அது அந்த பார்ட்டிக்கு போச்சு, இப்போ இந்த பார்ட்டிக்கு போகுது, அவ்வளோதானே. பார்ட்டி தான் வித்தியாசப்படுதே தவிர ஃபண்டு அதே தான். தாவேக்காக்கு வருதா சார்? வேற எங்கே போவோம்? இல்லை, பார்ட்டி ஃபண்டுனாலே அதிமுக திமுக தானே தாவேக்கா சொல்லியிருக்காங்க. இல்லைங்க, நான் வந்து என்ன கேட்குறேன்னா, அப்படி வந்து அதிகாரிகள் வந்து ஃபண்டு கலெக்ஷன் பண்ணி இதுக்கு முன்னால் ஆட்சி பண்ணவங்களை தேடி கொண்டு போய் கொடுத்துட்டு வர அளவுக்கு நம்ம தமிழ்நாட்டு அதிகாரிகளை பார்த்தா அவங்களுக்கு வந்து ஏதோ ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, வேற மாதிரி தெரியுதா அவங்களுக்கு? சரி, அப்படிதான் அவங்க கொண்டு போய் கொடுக்குறாங்கன்னு வைங்க. அதை பார்த்துக்கிட்டு இன்னைக்கு இருக்கக்கூடிய மேலதிகாரிகளோ அமைச்சர்களோ அவங்க லஞ்சம் வசூல் பண்ணுறாங்க, ஆனால் நாங்கள் வாங்கலை, அதை அங்கே கொண்டு போய் கொடுக்குறாங்க. உண்மையிலேயே அதை வந்து அவங்களுக்கு தெரிஞ்சதுன்னா என்ன பண்ணுவாங்க, கையும் களவுமா பிடிச்சி பாருங்கள் திமுக ஆட்கள் இன்னும் ஆப்ரேட் பண்ணுறாங்கன்னு சொல்லி திமுகவை இன்னும் எக்ஸ்போஸ் பண்ணி வெளியில் தானே கொண்டு வருவாங்க. அப்போ இன்னும் லஞ்சம் வாங்கப்படுகிறது சார். அதுவும் முதல்வரோட துறையிலேன்றப்போ இன்னொரு சந்தேகத்தை கேட்குது. முதல்வரோட துறையிலன்னா அப்போ முதல்வருக்கு அது தெரியுமான்னு கேட்குறீங்களா? ஆமாம் சார். அவருக்கு தெரியலாம், இல்லை அவர் வரைக்கும் அதை தெரியாத அளவுக்கு சுற்றி இருப்பவர்களாம் வந்து இந்த இது மாதிரி வச்சு மறைச்சிக்கிற மாதிரி துணிமை அந்த இந்த இதெல்லாம் மாதிரி அந்த மறைச்ச அந்த இதெல்லாம் பெரம்பூரில் இந்த குப்பையெல்லாம் மறைக்கிறதுக்காக வெள்ளை துணி கட்டினாங்க. அந்த பெரம்பூரில் முதல்வர் அந்த என்ன இந்த எரிவாயு ஏதோ ஒரு இதுக்காக போனார். இடிஞ்சு போன கட்டடம் அந்த மாதிரி இதெல்லாம் வந்து அழகாக வந்து கலராக துணி போட்டு மாற்றினாங்க. எனக்கு என்ன புரியலன்னா, என்னை வந்து அந்த மாதிரி ஒரு இடத்த கூப்பிட்டு போனால் கூட ஏன் அந்த மாதிரி போட்டிருக்கு, அது ஏன் அப்படி இருக்கு, சரியா அப்படி இருக்கு, செட்டுன்னு நினச்சிருப்பாரு போல சார். செட்டுன்னு நினச்சி திடீர்னு டயலாக் பேச ஆரம்பிச்சிருப்பாரா தெரியல. இல்லை, அதாவது யதார்த்தமாக வந்து ஏன் இந்த மாதிரிலாம் இருக்குது, அந்த அதிகாரி கூப்பிட்டு என்ன துணி என்ன அதை எடுங்க, ஒரு 2 இடத்துல நீங்கள் போய் அந்த துணியை மறைச்சிருக்கீங்களா அதை விளக்குங்க அப்படின்னு கேட்டால் மற்ற இடத்துல பயம் வருமா வராது? கண்டிப்பாக சார். நீங்கள் கேட்கலன்னா ஒன்று உங்களுடைய நிர்வாகத்திறனை பற்றி மற்றவர்கள் விமர்சனம் செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது. நம்ம விமர்சனம் பண்ணல, விமர்சனம் செய்யக்கூடிய சூழ்நிலை உருவாகிறது என்பதை சுட்டி காட்டுகிறோம். இல்லை என்ன சொல்லிடுவாங்க, அது அப்படி மறைச்சது அவருக்கு தெரிஞ்சுதான் மறைச்சிருக்காங்க, அவருக்கு தெரியும் ஆனால் கண்டுக்காமல் போயிட்டாருன்னா அது இன்னும் மோசம். அது மாதிரி நகராட்சி துறையில் அவருக்கு கீழே இப்போ காவல்துறையில எல்லாம் காவல்துறை மட்டும் யாருக்கு கீழே இருக்குது? முதல்வர் கீழே தான் இருக்குது. சபரிவர்மன் கேஸ் என்ன, அவர் ஏதோ ஒரு 10 இந்த பாக்கெட் வச்சுருந்தாரு பான் பராகு, சிபிசிஐடிக்கு மாற்றிருக்காங்க சார். உடனே சிபிசிஐடிக்கு மாற்றிட்டாங்க ஒரு வாரத்தில். அவர் ஏன் அடித்து கொன்னீங்க அந்த கேள்வி கேட்குறேன்னா, சிபிசிஐடிக்கு அப்புறமா மாற்றினீங்க, எப்போ மாற்றினீங்க? ஓ, நேற்று மாற்றிருக்காங்க. ரைட்டு, அது கேஸ் பெருசாகி அந்த ஒரு உயிர் போனதுக்கப்புறம் தானே. 10 அதாவது 10 3 பாக்கெட்டோ ஏதோ ஒரு அந்த பான் பராக்கு பாக்கெட்டோ குட்கா பாக்கெட்டோ விற்றது தப்பு தான் சட்ட ரீதியாக வந்து. அந்த மாதிரி நீங்கள் இருக்கிற ஏரியாவில் சுற்றி பாருங்கள், ஒரு 100 கடையில் பாருங்கள், பொட்டி கடையில் குறைஞ்சபட்சம் 80 கடையில் விற்றுக்கிட்டு தான் இருக்காங்க. நான் சொல்கிறது எல்லா ஏரியாலையும் பொதுவாக சொல்கிறேன் உதாரணத்துக்காக. அப்போ நீங்கள் போதை தடுப்பு பிரிவுன்னு ஒன்று வந்து பாண்டதாக வந்து முதல்ல பதவி பிரமாணம் ஏற்றனைக்கு 3 ஃபைலில் கைத்து போட்டாங்க. அது எங்கே நடந்துச்சு? கடைசியில் பார்த்தா சிங்கப்பெண் அதிரடிப்படையில் போய் அந்த பொம்பளைங்க அந்த இன்ஸ்பெக்டர் அவங்ககிட்ட வந்து தாவேக்கால ஒரு வக்கீலாம் அவர் போதையில் ராத்திரி வந்து என்னை கொண்டு போய் வீட்டில் இறக்கி விடணும்னு சொல்லி கலாட்டா பண்ணுறாரு. கேட்டால் வண்டி சும்மா தானே வச்சுருக்கீங்க, மக்களுக்கு உதவி செய்வதற்காக தானே காவல்துறை, இவர் ஃபுல் தண்ணியிலையோ இல்லை வேறு ஏதோ போதையிலையோ வருவார், இவர் வீட்டில் கொண்டு போய் ஜீப்பில் கொண்டு போய் இறக்கி விடணுமா? கேட்டால் நான் யார் தெரியும்ல, நான் நினச்சா சிஎம் செல்லுக்கு பேச முடியும். தாவேகா தொண்டனில் சாதாரண தொண்டன்லேருந்து எல்லாரும் வந்து அவனே சிஎம் ஆகிட்டா மாதிரி நினச்சிக்கிட்டு மக்களுக்கு நல்லது பண்ணால் சந்தோஷம், யாரும் கேட்க மாட்டாங்க, பாராட்டுவாங்க.
என்ன பொறுப்புணர்வுன்னு. மிரட்டுறதும் உருட்டுறதும் கலாட்டா பண்ணுறதும் போலீஸ்காரனை திட்டுறதும், போலீஸ்காரங்க தப்பே பண்ணலன்னு நம்ம சொல்லலை. பட் அதுக்காக வந்து யார் வேணாலும் என்ன வேணாலும் போலீஸ்காரனை பேசிடலான்னு அப்புறம் எப்படி நீங்கள் கண்ட்ரோல் பண்ணுவீங்க? அப்போது அந்த சபரிவர்மனுக்கு நடந்த ஆளாம் ரைட்டு. பவானியில் அருண் ஒருத்தர் கைது பண்ணீங்களே, தவேகா நிர்வாகி கைது பண்ணல, வழக்கு போட்டாங்கல்ல, 8 கிலோ பிடிச்சாங்க. ஒரு ஏற்கனவே 1.5 டன்னு அவர் வந்து 2022 அவர் பேரில் 1.5 டன்னு குட்கா கடத்தினதா வழக்கு இருக்கு. அவர் ஏன் கைது பண்ணல? இந்த அன்னை சரவணன் அதே மாதிரி தான். அப்புறம் இன்னொருத்தர் வேற எங்கேயோ ஒருத்தர் 450, அவர் வந்து குணசேகரன் ஏதோ ஒரு ஊரில் தவேகா நிர்வாகி 450 கிலோவோட ஒரு ட்ரக்கில் ட்ரக்லேயோ வச்சு பிடிபட்டிருக்காரு. வழக்கு போட்டாங்க, கைது பண்ணல. 10 பாக்கெட் வச்சிருந்த சபரிமலை கைது பண்ணி போலியோ கை விளங்காத கையில் வந்து அடித்து 3 இடத்துல எலும்பு உடைஞ்சு மொத்தம் 19 காயம். தமிழ்நாடு பூரா அவர் வந்து அந்த சபரிவர்மன் வந்து சப்ளை பண்ணாரா இல்லை இலங்கைக்கு கடத்தினாரா? அப்படி கடத்தின ஜாஃபர் சாதிக்கெல்லாம் வந்து அதுக்கப்புறம் 6 மாதம் பொறுத்து வெளியில் வந்துட்டு இன்னும் வெளியில் தான் இருக்கார் அவர் திமுக காலத்தில். அப்போது மக்கள் மாற்றத்தை நம்பி வந்தார்கள் என்றால் இதுதான் மாற்றமா அப்படின்னு பார்த்தா இல்லை. ஊழல் வந்து எல்லா இடத்துலையும் வந்து நடக்குது. சும்மா அந்த ரீல்ஸ் அதிகமாக இருக்குது. இப்போ தனியார் பள்ளியில் நிர்வாகிகள் கூப்பிட்டு இந்த ஆட்சி வந்த பிறகு காசே வாங்குறது இல்லை. ஆனால் உள்ளுக்குள்ளே போய் விசாரிச்சிங்கன்னா இன்னும் வாங்கிட்டு தான் இருக்காங்க. கேட்டால் என்ன சொல்லுவீங்க? அமைச்சர்களுக்கு எதுவும் தெரியாது, அதிகாரிகள் இப்படி வாங்குறாங்க. இவங்கெல்லாம் திமுக அதிகாரிகள். திமுக அதிகாரியாக இருந்தான்னா அவன் எந்த அரசு அதிகாரி. அவன் மனசுக்குள்ள திமுக சார்பில் இருக்கலாம், அது நமக்கு தெரியாது. இல்லை அதிமுக சார்பில் இருக்கலாம், இல்லை வேறு ஏதாவது சார்பில் இருக்கலாம். சார்பே இல்லாமல் கூட லஞ்சம் வாங்கலாம். இப்போ நான் காமிக்கிறாங்க, இங்கே ஒரு லஞ்ச ஒழிப்புத்துறை ஆர்டிஓவில் போனாங்க, அங்கே போனாங்க வந்தாங்கன்னு 4 இடத்துல பிடிக்கிற மாதிரி. இதெல்லாம் வந்து நம்ம வரவேற்கிறோம். ஆனால் இது வெறும் அந்த ரீல்ஸை அந்த பாருங்கள், அங்கே பிடிச்சோமா, டிவியில் காமிச்சோமா, இங்கே டிவியில் காமிச்சோமா, இந்த டிவியில் காண்பிப்பதற்காக பிடிப்பது அது இல்லை லஞ்ச ஒழிப்பு என்பது. உண்மையான லஞ்ச ஒழிப்புங்கிறது அந்த துறைகளில் இறங்கி அதை நீங்கள் பண்ணணும். டிவியில் நீங்கள் காமிக்காமல் போங்க, அது வேறு விஷயம். டிவியில் காமிக்கிறது வரவேற்கத்தக்கது தான். ஒரு பயம் வரும், மற்றவங்களுக்கு ஒரு பயம் வரும்ன்றது நியாயம், அதை புரிஞ்சுக்கிறோம் நம்ம. ஆனால் டிவியில் காமிக்கிறதோடு நின்றுடக்கூடாது அப்படிங்கிறதா நம்ம சொல்ல வர்றது. அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா முதல்வருடைய காவல்துறையிலையும் இந்த மாதிரி நடந்துக்கிட்டு இருக்கு. அவர் கீழே உள்ள காவல்துறை, அவர் கீழே வரக்கூடிய நகராட்சி நிர்வாகத்திலையும் ஊழல் தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கிறதுனா பாக்கி எல்லா துறை அது பாருங்கள். திடீர்னு யாரோ ஒரு போக்குவரத்து துறை ஏதோ ஒரு சங்கம் வச்சுருக்காருன்னு ஒருத்தரை கூப்பிட்டு வந்து இப்போது ஆம்னி பஸ்ஸு எல்லாமே நல்லா நடக்குது, லஞ்சமே யாரும் வாங்குறது இல்லை. எங்கள் அப்பா குதிரைக்குள்ளே இல்லைன்ற மாதிரி ஒரு 2 பேரை கொண்டு வந்து ரீல்ஸ் போட்டு, அப்புறம் பார்த்தா அவர் ஓட்டுற பஸ்ஸிலேயே வந்து ப்ரைவேட் பஸ்ஸிலேயே வந்து அவர் நாங்கள் இனிமேல் முடிவு பண்ணிட்டோம், எங்கள் சங்கத்தில் கவர்மெண்ட் ரேட்லேயே நாங்களும் ஆம்னி பஸ் விடுவோம். விட்டுற போகிறாங்க. கவர்மெண்ட் ரேட்டில் விட்டால் கட்டுப்படி ஆகுமா? இல்லை நம்ம யதார்த்தமாகவே கேட்குறோம், கட்டுப்படி ஆகுமா? ஏன்னா கவர்மெண்ட்டில் வந்து சீட்டு எல்லாம் வேறு மாதிரி, ஆம்னி பஸ்ஸில் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். அதோடைய மெயின்டெனன்ஸு காஸ்ட்டு, ப்ரைவேட் அவன் லாபம். போக்குவரத்து துறை திமுக ஆட்சியில் பார்த்தீங்கன்னா 1 லட்சம் கோடி கடன் முடியும் போது, வருஷத்துக்கு 16,000 கோடி நஷ்டம். முதல்வர் என்ன சொல்கிறாரு? ஏசி பஸ்ஸாக இல்லை, இனிமேல் எல்லாமே ஏசி பஸ் ஆகிடுவோம், விளம்பரம் மூலமாக வருமானம் வாங்கிப்போம். அந்த வெளியில் உள்ள கேட்குறதுக்கு நல்லா தான் இருக்குது. டிக்கெட்டில் கூட விளம்பரம் வரும். நீங்கள் எதில் வேணாலும் போடுங்கய்யா. கண்டக்டர் நெத்தியில் கூட விளம்பரம் போடுங்க. கண்டக்டர் நெத்தியில் அப்படியே எல்இடி ஓடுற மாதிரி வைங்க. அங்கேருந்து லைட் அடிக்கும்போது கண்டக்டர் நெத்தியில் வந்து ஓடும். பான்பராக எந்த பான்பராக வாங்கணுன்றது அந்த மாதிரி ஏதோ ஒரு பான்பராகன்னு உதாரணமாக சொன்னேன், திடீர்னு ஞாபகம் வந்தது. நீங்கள் ஏதோ ஒரு விளம்பரம் இதெல்லாம் பண்ணுங்க. ஆனால் வருமானம் என்பது நீங்கள் அதாவது சும்மா ஒரு நாங்கள் இது மூலமாக வருமானம் வருது ஏதாவது ஒரு கணக்கு போட்டிருக்கீங்களா? ஒரு இத்தனை ஏசி பஸ்ஸு, எல்லா பஸ்ஸையும் ஏசி ஆகணும்னு சொல்லி மொத்தம் எத்தனை பஸ் இருக்குது? போக்குவரத்து அமைச்சர்னா என்ன சொல்லணும்?
அவர் ஒரு போக்குவரத்து அமைச்சர் இதை சொல்கிறாரு, இல்லை முதல்வர் சொல்கிறாரு, அதை போக்குவரத்து அமைச்சர் அதுக்கு அதை ஒட்டி பேசணும். என்ன சொல்லணும்? மொத்தம் இவ்வளோ பஸ் இருக்குது தமிழ்நாட்டில், இதில் இவ்வளோ ஏசி பஸ்ஸு, மற்றது இவ்வளோ பஸ்ஸு, இவ்வளோ பஸ்ஸையும் நாங்கள் ஏசி ஆக்குறோம், அதுக்கு எவ்வளவு செலவு, இந்த செலவு இவ்வளவு கோடி, இவ்வளவு 100 கோடி இல்லை இவ்வளவு 1000 கோடி. இதை வந்து இப்போ உள்ள வருமானம் மொத்தம் போக்குவரத்தில் டிக்கெட்டு கலெக்ஷன் மூலமாக எவ்வளோ, விளம்பரங்கள் இப்போவும் விளம்பரம் இருக்க தான் இருக்குது, சில பஸ்ஸில் விளம்பரங்கள் வருது, உள்ளேயோ வெளியிலையோ. அதில் என்ன விளம்பரத்தில் வருது, இந்த பின்னால் இருந்து மானியமாக எல்லா பஸ்லேயும் இருக்குது, அந்த சோதனமாக இருக்குமா, இதில் என்ன இன்னும் நாங்கள் வந்து விளம்பரம் மூலமாக எவ்வளோ, இப்படி தான் நாங்கள் கொண்டு வர போகிறோம். நீங்கள் ஒரு சொல்கிற அந்த கணக்குக்கும் ஆக்சுவலாக நடக்கும்போது கொஞ்சம் முன்ன பின்ன இருந்தால் வித்தியாசம் இருந்தால் தப்பில்லை. அதே மாதிரி எல்லாம் ஏசி பஸ் ஆக போகிறோம், எல்லாம் வந்து அதில் விளம்பரம்லாம் வச்சு அந்த வருமானத்தை சரி பண்ணிவிடுவோம். வெறும் வார்த்தைகளாக இருக்கின்றன. இப்போ எப்படி இருக்குன்னா, ஏழை மக்கள் எல்லார் வீட்டையும் நாங்கள் ஏசி பண்ணிவிடுவோம், வீட்டு வாசல்லாம் விளம்பரம் செவத்தில் விளம்பரம் பண்ணி அந்த காசில் வந்து நாங்கள் பண்ணிடுவோம். எப்படி பண்ணுவீங்க? சாத்தியமாக ஒரு கணக்கு, தோராயமான கணக்கு எதுவுமே கிடையாது. எல்லாமே வாக்குறுதிகளை அள்ளி தருவது போல இருக்கிறதே தவிர, தேர்தலுக்கு முன்னாலே எப்படி வாக்குறுதிகளை அள்ளி விட்டார்களோ அதே மாதிரி தான் இப்போவும் இருக்குது. இது வரைக்கும் நீங்கள் இந்த 2500 ரூபாயை பற்றி என்ன பேசியிருக்காங்க? மகளிர் 1000 ரூபா கொடுத்தான்னு சொல்லி வந்தாங்க, அப்புறம் 2500 ரூபா ஒரிஜினலாக பேசுனது, மிச்சம் 1500 ரூபா தருவாங்களா தரமாட்டாங்களா? சார் பட்ஜெட் கூட்டத்தொடரில் அதை பற்றி டிஸ்கஷன் நடக்கும்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க. பட்ஜெட் கூட்டத்தொடரில் டிஸ்கஸ் பண்ணி கண்டுபிடிக்கிறதுக்கு எதுக்குங்க தேர்தல் வாக்குறுதி இல்லை முதல்லையே சொன்னீங்க? பட்ஜெட்டெல்லாம் போட்டுட்டு இல்லை தேர்தல் வாக்குறுதியில் நீங்கள் இப்போ சொல்லியிருக்கணும். தேர்தல் வாக்குறுதியில் சொன்னதுக்கப்புறம் பட்ஜெட்டில் பார்த்துட்டு இல்லை பணம்னு சொல்கிறதுக்காகவா? கூட இந்த 1 கிராம் தங்கம் தாய்மாமன் 755 கோடியோ என்னமோ, 455 755 நினைக்கிறேன், 755 கோடி. அதுக்கு வந்து 4,41,000 மோதிரத்துக்கு ஆர்டர் டெண்டர் கால் பண்ணும். கணக்கு பார்த்தா 1 கிராம் வந்து 17,000 சொச்சம் வருது. ஆனால் இன்னைக்கு வந்து தங்க விலை வந்து 13,000 சொச்சம், 13,150. 1 கிராம் வந்து 5,000 தான் கொள்முதல் செய்ய போறோன்ற மாதிரி செய்திகள், 5,000க்கு கொள்முதல் செய்ய போறோம் அப்படின்ற மாதிரி செய்திங்க. நான் வந்து தெரியாதனமாக வந்து அந்த காலத்தில் வணிகவியல் படிச்சுட்டேன், கணக்கு சேர்த்து ஆரம்பிச்சதே பிகாம், அதுக்கப்புறம் தான் மேனேஜ்மெண்ட்டு சட்டம்லாம் படித்ததெல்லாம் பின்னால். ரெண்டாவது அதெல்லாம் படிக்க வேண்டிய அவசியமே இல்லை. 7ஆம் கிளாஸ் 8ஆம் கிளாஸ் படித்தா கூட இன்றைக்கி கால்குலேட்டர் எடுத்து 755 கோடியில் 4.41 லட்சம் மோதிரம் வாங்கினா 1 கிராம் மோதிரம், ஒரு மோதிரம்னு சொல்லிட்டாங்க. அப்போ 1 கிராமுக்கு என்ன வருதுன்னு நமக்கு அறிவு வேண்டியதில்லை, கால்குலேட்டருக்கு அதுக்கான திறமை இருக்குது, அது தான் தெரியுது. அந்த கணக்கில் 17,000 சொச்சம் வருது 1 கிராம். ஆனால் இன்னைக்கு தங்கம் விலை வந்து 13,000 ரூபா அப்ராக்சிமேட்டாக. செய்கூலி சேதாரம் போக 17 கல்யாணம் ஆகலை இல்லை, அது எப்படி தெரிய போகுது? போனால் தானே தெரியும், நான் கடைக்கு போயிருந்தா தெரியும். செய்கூலி சேதாரம் 8% வரும். ஓகே சார். அப்ராக்சிமேட்டாக இது ஒரு 4%, அது ஒரு 4%, ஒரு 10% வச்சுங்க. 13ல் 14,300, 17,700 ரூபா கணக்கு வருது. எங்கேயோ இடிக்குதே. 1 கிராமுக்கு 3,000 ரூபா. எனக்கு என்னமோ இவ்வளோ அதிகாரிகள்லாம் இருக்காரு, நிதியமைச்சர் மரிய வில்சன், தமிழ் வேணா அவர் கொஞ்சம் படிக்கும்போது தடுமாறலாம், கணக்குலையும் தடுமாறுறாருன்னா அப்புறம் எதுக்கு நிதியமைச்சர் அவரு? நீங்கள் நிதியமைச்சர் சார், அவருக்கு தமிழ் அவ்வளோ சுமாராக தான் படிக்க வரும், நாங்கள் அதனால தான் அவரை தமிழ் வளர்ச்சித்துறையில் போடலை, நிதியமைச்சராக போட்டோம். ஐயா ஒன்றும் வேணாம், வகுத்து பார்க்கணும், அதுக்கு ஒன்றும் பெரிய கணக்கெல்லாம் தெரிய வேண்டியதில்லை, கால்குலேட்டர் வச்சு சாதாரண ஒரு ஸ்கூல் பையன் கூட கரெக்டாக வகுத்துருவானே. 17,000 சொச்சம் வருது. நீங்கள் செய்கூலி சேதாரம்னு வச்சுக்கிட்டா கூட அது கூட நீங்கள் பல்காக வாங்கும்போது உங்களுக்கு டிஸ்கவுண்ட் வரணும். நீங்களே போய் 1 கிராம் வாங்கி பாருங்கள், அதுக்கு பதிலாக போயிட்டு எனக்கு வந்து நான் ஒரு 10 சவரன் வாங்குறேன்னு சொல்லுங்கள். அது வரைக்கும் அங்கே முதலாளி அந்த கவுண்டரில் உட்காந்துருக்கிற முதலாளி வந்து இங்கே 10 சவரன்னா அவர் காதில் வந்து அது எப்படி போய் உழுதுன்னே தெரியாது. அது வரைக்கும் அங்கெங்கேயோ ஃபோனில் பேசிட்டு அப்புறம் வணக்கங்க, நீங்கள் அடிக்கடி வந்திருக்கீங்க, நான் பார்த்துருக்கேன் அப்படிம்பாரு. முதல்ல டீ ஜூஸ்லாம் கொடுப்பாங்க சார். கொடுப்பாங்க. நீங்கள் முன்னால் சார் வந்திருக்கீங்க, உங்கள் வீட்டில் ஏதோ ஒரு கல்யாணத்துக்காக வந்தீங்கன்னு நினைக்கிறேன், அதை சும்மா அடிச்சு விடுவார். இது வழக்கமாக அடிச்சு விட்ற டைலாகு.
இது அநேகமாக ஒரு 50% கரெக்டாக கிளிக் ஆயிரும். இல்லைன்னா கூட நீங்கள் இல்லைங்க முதல் தடவைன்னு சொல்ல மாட்டீங்க. ஆமாங்க ஒரு கூட ஒரு 500 ரூபா டிஸ்கவுண்ட் தருவார்னு. அப்படி இருக்கும்போது நீங்கள் பல்காக வாங்குறீங்க. எவ்வளோ ரூபாய்க்கு? 755 கோடி ரூபாய்க்கு. அப்போ உங்களுக்கு வந்து இன்னும் கம்மியாக தானே வரணும். மார்க்கெட்டில் இந்த 1 கிராமுக்கு என்ன விலை வருதோ அதை விட உங்களுக்கு கம்மியாக கிடைக்கணும். ஆமாம், டிஸ்கவுண்ட் வரணும். அப்படி வரும்பொழுது எங்கேருந்து 17,000 சொச்சம் வருது? இல்லை கணக்கில் விட்டுட்டாங்களா? தங்கத்திலே ஒரு குறை இருந்தாலும் தரத்தினில் குறைவதுண்டோன்னு. இங்கே வந்து தரம் மட்டும் இல்லை, எண்ணிக்கையிலே இதுலேயே கணக்கிலேயே வந்து இடிக்குது. இப்போ நம்ம வந்து இதை வந்து என்னென்னு எடுத்துக்கிறது? 13,000 தங்கத்தை 17,000 ரூபாய்க்கு வாங்குறீங்கன்னா அதுக்கு பேர் நாங்கள் வந்து என்னன்னு சொல்கிறது? தமிழக வெற்றி கழகமா, தங்க வெற்றி கழகமா? இப்போ இது மாதிரி அதாவது இதை இப்படி சொல்கிறதுனால வந்து திமுகலாம் ஊழல் பண்ணலான்னு சொல்ல இல்லையா. ஆமாம், அவங்க ஊழல் பண்ணாங்க, அதனால தான் அவங்கள ஒதுக்கி வச்சிருக்காங்க மக்கள். அவர்களை அகற்றி இருக்கிறார்கள். அதிமுக பலவீனப்பட்டு இருப்பதற்கு காரணம் வந்து அவர்களுடைய சில குறைபாடுகள். அவர்கள் காலத்தில் இப்போ கூட பாருங்க, வேலுமணி அவர்கள் வந்து 54 பேர் இந்த இளநிலை எழுத்தாளர்கள் அவங்க வந்து கேன்சல் பண்ணிடுச்சு அரசு. அவர் மீது உள்ள வழக்குகளில் வந்து ஏன் அதிகாரிகள்லாம் அவரை ப்ரொடெக்ட் பண்ணுறீங்கன்னு உயர்நீதிமன்றம் கேட்டிருக்கு. நம்ம ஒன்றும் திமுக அதிமுகலாம் வித்தியாசப்படுத்தி பார்க்கல. உயர்நீதிமன்றம் நேற்று முந்தானத்தை கேட்டிருக்கு பாருங்க. வேலுமணி அவர்களுடைய முன்னாள் அமைச்சர் வேலுமணி அந்த வழக்கில் ஏன் அதிகாரிகள்லாம் ப்ரொடெக்ட் பண்ணுறீங்க, உயர் அதிகாரிகள்லாம் ப்ரொடெக்ட் பண்ணுறீங்க, தவறு செஞ்சவங்கள சட்டத்துக்கு முன்னால் கோர்ட்டில் கொண்டு வந்து நிறுத்துங்கன்னு சொல்லுது. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஏன் உயர் அதிகாரிகளை ப்ரொடெக்ட் பண்ணுறாங்க? கீழே உள்ளவங்க உயர் அதிகாரியை ப்ரொடெக்ட் பண்ணலைன்னா அமைச்சர் வரைக்கும் தொற்றுரும். அது அப்போ இருந்த அமைச்சர், அது வேலுமணியாக இருக்கட்டும் யாராக இருக்கட்டும். அப்போது அது திமுக அதிமுக நம்ம வந்து வித்தியாசம் பார்க்கல. அவங்க ஊழலில் ஈடுபட்டார்கள், மக்களை அதிருப்தி கொண்டார்கள், தள்ளி வச்சுட்டாங்க. நீங்கள் வந்து நான் அதை சாதிக்கிறேன் இதை சாதிக்கிறேன்னு என்னென்னா ஜனநாயகம் படம் எல்லாரும் போய் பார்க்கணுங்கிறது தவிர வேறு என்ன வந்து நீங்கள் முன்னேற்றம் கொண்டு வந்துட்டீங்க? இது வரைக்கும் முதல்வர் நிறைய வந்து பேசியிருக்காரு, ஊழல் ஒழிக்கிறது அதெல்லாம் வந்து பேச்செல்லாம் நல்லா தான் இருக்குது, கேட்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. நடைமுறையில் என்ன நடக்குதுன்றது முதல்வருக்கு தெரிகிறதா? தகவல் அவர் வரைக்கும் கரெக்டாக போகுதானே நமக்கு புரியல. ஓகே, போகலைன்னா அது நிர்வாக குறைபாடு, திறன்பாட்டில் குறைவு. போகுது ஆனால் அவர் கண்டுக்கலைன்னா அப்புறம் திமுக அதிமுகவுக்கும் தவேகாவுக்கும் வித்தியாசம் இல்லைன்னு அர்த்தம். ஆக எப்படி போனாலும் அதில் வந்து சிக்கல் தான். இது ஒரு அதாவது 2 மாதம் நம்மளும் வந்து பொறுமையாக இருக்கோம். 2 மாதம் ஒரு டைம் முடிஞ்சு போச்சே. 3வது மாதம் அடி எடுத்து வச்சுட்டுமே. இந்த ஊழல் குறையணும்னு சொன்னது இந்த வெறும் ரீல்ஸ் தான் அதிகமாக இருக்குது. ஓகே, அந்த ரீல்ஸில் வந்து அந்த நிர்வாகியை கூப்பிட்டு ஒரு பேட்டி கொடுக்குறது, இங்கே ஒரு நிர்வாகியை கூப்பிட்டா அப்படின்னா இப்போது அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா யார் வேணாலும் கூப்பிட்டு கையில் கொஞ்சம் ரூபாயை கொடுத்து இப்போ ஊழல் குறைஞ்சிடுச்சின்னு பேட்டி கொடுங்கன்னா ஒரு பாட்டி வந்து அது பேர்னா அது ஒரு போஸ்டர் முதல்ல அந்த ஸ்டாலின் அவர்கள் அந்த போஸ்டர் மேலே ஒரு செருப்பத்திக்கு போட்டாங்க. தனிப்படை வச்சு தேடினாங்க அந்த பாட்டியை. அந்த பையன் 18 வயசு பையன் அந்த வீடியோவில் போட்டோன்னே கைது பண்ணாங்க. இப்போ சபரிவர்மன் என்ன பண்ணீங்க? சபரிவர்மன் செய்ததெல்லாம் ரைட்டுன்னு நம்ம சொல்லவே இல்லை. குட்கா விற்றானா, பான்பராக விற்றானா, அது என்ன சட்டமோ அந்த சட்ட பிரகாரம் அவனை கைது பண்ணுங்க, வழக்கு போடுது. அவன் இடத்துல யார் இருந்தாலும் சரி. மாற்றுத்திறனாளி என்பதற்காக இந்த விஷயத்தில் குற்ற விஷயங்களில் வந்து கருணை காட்ட வேண்டியது. ஆனால் அந்த பாட்டி தூக்கி போட்டதுக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம் இருக்குது? சில விஷயங்கள் நியாயமாக இப்போது ஒரு திமுக எம்எல்ஏ வந்து பேசினார். ஒரு பேர் என்ன, மார்க்கண்டேயன். சட்டமன்றத்தை பண்ணால் எலும்பை உடைச்சிருவேன்னு பேசினார். ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு பேச்சு. ஓகே, அவர் விஜய் முதல்வராக இருந்தாலும் சரி, ஸ்டாலின் அவர்களே முதல்வராக இருந்தாலும் சரி, யார் அப்படி பேசியிருந்தாலும், அவர் எந்த கட்சியை சேர்ந்தவராக இருந்தாலும் ஒரு முதல்வர் என்ற அந்த பதவிக்கு ஒரு மரியாதை கொடுக்க வேண்டும். எலும்பை உடைச்சிருவேன்னு சொல்றது அது மிகப்பெரிய ஒரு முதல்வரே வந்து கொத்து புரோட்டா போட்டாங்க, குளத்தூர்லேயே கொத்து புரோட்டா போட்டாங்க இல்லைங்க. அதில் ஆரம்பித்தது தானே. அதாவது நீங்கள் அந்த சினிமா டயலாக் மாதிரி பேச ஆரம்பித்தோன்னே அதுவரையில் அரசியல் ரீதியாக வந்து அதுக்கு முன்னால் வந்து அப்படிலாம் ஆபாசமாலாம் யாருமே பேசினதில்லை. சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி, திமுகவில் சேலம் சுஜாதா, இவங்கெல்லாம் பேசினதை நீங்கள்
காதில் ஃபினாயில் ஊற்றி கழுவுனா கூட வந்து அது போகாது, அவ்வளோ மோசமாக இருக்கும். கொச்சையான ஆபாசமான பேச்சுகள் அதுக்குன்னே வச்சுருப்பாங்க. அந்த காலத்திலேயே தீப்பொறி ஆறுமுகம் இந்த மாதிரி தாவேக்கால கூட ஒருத்தர் இருக்காரு சார். அது எல்லா கட்சியிலையும் அதுக்குன்னு போட்டு இந்த சாப்பாடு போட்டு வளர்ப்பாங்க. அந்த காலத்துலேருந்து ஒரு கட்சியிலையும் இருப்பாங்க. எந்த கட்சியுமே நான் விளக்கு சொல்லலை, எல்லாமே அவங்கள மட்டும் அப்படி பேச விடுவாங்க. அப்புறம் கேட்டால் அவங்க அப்படி தான் அப்படிங்கிற மாதிரி போயிடுவாங்க. இப்போ தாவேக்காலையும் அப்படி வராருன்னா அப்போ நீங்கள் மாற்றுன்னு சொல்லக்கூடாது இல்லை, அவ்வளோதான் நம்ம கேள்வி. நாங்கள் மாற்று, நாங்கள் தூய ஆட்சி அப்படி நீங்கள் சொல்லக்கூடாது இல்லை. நீங்களும் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி மாதிரி தான். இப்போ கூட அந்த அவர் பேர் என்ன, அந்த மார்க்கண்டேயனை கைது பண்ணாங்களே, அவர் வந்து ஆர்எஸ் பாரதி தான் அவர் தூண்டி விட்டாருன்னு தாவேக அரசு வந்து, தமிழக அரசு வந்து, காவல்துறை வந்து இதில் சொல்லியிருக்கு, கோர்ட்லேயும் சொல்லியிருக்கு. தூண்டி விட்டதா இவங்க சொல்கிறாங்க. தூண்டி விட்டாரா இல்லையா நமக்கு எப்படி தெரியும் சார்? ஆனால் இவர் வந்து அதிமுக ஆட்சியில் எம்எல்ஏவாக இருந்தவர் சட்டமன்றத்தில் சபரீசன் என்ற பேரை சொல்லி ஏதோ ஒரு விஷயங்கள் பேசினதாகவும், அதை முன்னாள் முதல்வர் ஸ்டாலினும் அவருடைய எம்எல்ஏக்களும் எழுந்து சபாநாயகரிடத்தில் சபரீசன்ற வார்த்தையை இந்த குறிப்பிலிருந்து எடுக்கணும், நீக்கணும்னு சொல்லிட்டு போராட்டம் பண்ணி வெளியே போனதாகவும் செய்திகள். யார் இந்த மார்க்கண்டேயனை எதிர்த்து வெளியே போனதா செய்தி. அதாங்க, அவர் மார்க்கண்டேயன் எப்போ அதிமுக இல்லைங்க. நான் என்ன சொல்கிறேன், அவர் அதிமுகவில் இருந்தாரா திமுகவா அப்படிங்கிறத பற்றியே நான் பேசுகிறேன். யாராக இருந்தாலும் ஒரு மக்கள் பிரதிநிதி முதல்வரை பார்த்து, அந்த முதல்வர் எந்த கட்சியை சேர்ந்தவராக இருந்தாலும் எலும்பை உடைப்பேன் என்று பேசுவது வன்முறையையும் கலவரத்தையும் தூண்டக்கூடியது. ஓகே, இதற்கு வந்து அடிப்படையாக ஆரம்பித்தது கொத்து பரோட்டான்னு சொல்லி இப்படின்னு சொன்னது அவர். அப்பாவை காணும்னு சொன்னார். அங்கே வெளியில் போய் உதயநிதி ஐயா வந்து கணவனை காணும்னு யாரோ கோர்ட்டில் தேடுறாங்கன்னு சொன்னது. அதாவது இந்த செயின் எஃபெக்ட்ன்ற மாதிரி தான் வருது. பட் செயின் எஃபெக்ட்னு வருதுன்றதுக்காக அவர் கொத்து பரோட்டான்னு சொன்னதுனால நான் வந்து எலும்பை உடைப்பேன்னு சொன்னேன் அப்படின்றது வந்து சட்ட ரீதியாக கோர்ட் ஏற்றுக்கொள்ளாது. இதுக்கு முன்னாடி திமுக பல முதல்வர்களை விமர்சிச்சிருக்கு. இல்லைங்க, நான் வந்து அதாவது தாவேகா மட்டும்தான் தவறுன்னு நான் சொல்லலை. இல்லை, இந்த மார்க்கண்டேயன் செய்தது சரி என்று எந்த விதத்திலும் ஏற்றுக்கொள்ள முடியாது. திமுக இதே மாதிரி. அப்போ இவர் கூட பேசுகிறாரு, ஆர்எஸ் பாரதி தான் நினைக்கிறேன், அண்ணா ஆர்எஸ் பாரதி வந்து பேசியிருக்காரு. இவர் ஆதவ அர்ஜுனா வந்து முதல்வர் ஸ்டாலின் அவர்களை முட்டாள் என்று பேசினார், நாங்கள் அவரை கைது செய்தோமா? இல்லை, அனிதா ராதாகிருஷ்ணன், அனிதா அண்ணன், நாங்கள் ஆதவ அர்ஜுனாவை கைது செய்தோமா? உண்மையிலேயே இந்த அனிதா ராதாகிருஷ்ணனுக்கு ஆணவம் அதிகம். தேர்தலுக்கு முன்னால் ஆதவ அர்ஜுனா பேசுனதை ஜனங்களாம் மறந்துட்டாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு ஒரு செய்தி வருது, நாளைக்கு வேற ஒரு செய்தி வந்து இதை மறைச்சிருது, அதுக்கப்புறம் வர்ற செய்தி இன்னும் இதை மறைச்சிருது. இப்படி மாறி மாறி இப்போ உங்களுக்கு செய்திகள் மாறி மாறி நிகழ்வுகள் நடக்கும்போது நேற்று என்ன நடந்து முந்தா நேற்று மறந்துடுவாங்க. மக்கள்லாம் மறந்துட்டாங்க ஆதவ அர்ஜுனா பேசுனது. அவர் பேசினார், இல்லைன்னு சொல்லலை, நான் அவரை சப்போர்ட் பண்ணலை. மறந்துருக்கிறத வந்து எங்கள் ஐயாவை முட்டாள்னு சொல்லிட்டாங்கன்னு தினம் காலையில் ஒரு தடவை சொன்னால், ஆதவ அர்ஜுனா சொன்னதை விட ஒரே ஒரு தடவை அவர் சொன்னதை விட அனிதா ராதாகிருஷ்ணன் அதிக அளவில் சொல்லியிருக்கார். நான் கூட வேற ஒரு நிகழ்வுகளெல்லாம் கேட்டேன், வைகோ சொல்லலையா, ஒரு தந்தி டிவி நிகழ்ச்சியில நினைக்கிறேன், இதே வார்த்தையை பயன்படுத்தி சொன்னார். ஸ்டாலினுக்கு ஒரு மண்ணும் தெரியாது, முட்டாள் இப்படிங்கிற வார்த்தையை சொன்னார். கமலஹாசன் ஐயா அவர்கள் மக்கள் மையம் ஆரம்பிக்கும் போது என்ன சொன்னார், கலைஞர் அவர்களை அவமானப்படுத்த வேண்டுமானால் வீல் சேர் என்றெல்லாம் சொல்ல வேண்டியதில்லை, ஸ்டாலின் என்று முக ஸ்டாலின் என்று சொன்னாலே போதும். அதே கட்சியில் உள்ள ஆராசா ஒரு ஆடியோ லீக் ஆச்சு, அதில் என்ன சொன்னார், ஸ்டாலினுக்கு ஒன்றும் தெரியாது முட்டாள்னு சொன்னாரா இல்லையா? கரெக்டாக அவர் பேசலாம், அப்படி இல்லை வேறு யாரோ டப்பிங் பேசிட்டாங்கன்னு சொல்லுவாங்க. இல்லை, யார் எதுக்காக சொல்கிறானா, ஐயா என்னைக்கோ யாரோ பேசிட்டாங்க, அதோட மக்கள் அன்னன்னைக்கு மறந்துடுவாங்க. அதை வேற தினம் ஒரு தடவை அனிதா ராதாகிருஷ்ணன் ஞாபகப்படுத்திக்கிட்டு இருக்காரு. அவருக்கு என்ன எரிச்சல்னு தெரியல, திமுக தலைமை பேரில் மறந்துருக்கிறவனுக்கெல்லாம் அதை ஞாபகப்படுத்துகிற மாதிரி சொல்கிறாரு. இல்லை, நான் சொல்லுவது ஆதவ அர்ஜுனா பேசினாலும் சரி, அது வைகோ இல்லை கமலஹாசன், இப்படி வந்து யாரையும் வந்து ஒரு புண்படுத்துகிற மாதிரியோ ஒரு அவதூறாகவோ பேசுவது தவறு என்று தான் சொல்லிடுறேன். இப்போ நீங்கள் பேசும்போது கலைஞர் பேசலையா அவர் பேசலையான்னு அது நிறைய வரலாறு இருக்குது, இல்லைன்னு சொல்லலை. அதெல்லாம் பேச போனால் பல எபிசோட் ஆகும். நம்ம சொல்கிறது சரிங்க, அவங்களாம் தப்பு பண்ணாங்க, நீங்கள் திருந்தக்கூடாதா, அதை விட மோசமாக இருக்கணுமா,
இப்போ இவங்களை பார்க்கும்போது அவரே கொஞ்சம் நாசுக்கா பேசினார் போல இருக்கே. நாடாவை அவிழ்த்து பார்த்தால் திராவிட நாடு தெரியும்னு சொன்னது இது இந்த நாடான்னு சொன்னார். கொஞ்சம் நாசுக்கா சொன்ன மாதிரி இருக்கே, இப்போ ரொம்ப பச்சையாக இருக்கே. இவங்கெல்லாம் சேர்ந்து முன்னால் இருந்தவங்கலாம் ரொம்ப நல்லவங்கன்ற மாதிரி ஆக்கிடுறாங்க. இந்த கோடு பக்கத்தில் பெரிய கோடு போட்டு சின்ன கோடு ஆக்கிடுறாங்க. அது மாதிரி நடக்குது. ஆனால் வந்து ஒரு விஷயம் கவனிச்சிங்கன்னா, கரூர் மாநகராட்சியில் நடந்திருக்கு. பார்த்தீங்கன்னா, கவிதான்னு திமுக மேயர் முதல்வர் விஜய் படத்தை கொண்டு வந்து மாட்டுறாங்க, ஸ்டாலின் படத்தை எடுத்துட்டு. கொஞ்சம் பேர் திமுகவில் உள்ளவங்களே வந்து இல்லை நம்ம தலைவர் படம் இருக்கணும், அங்கே தான் ஸ்டாலின் படம், அதெல்லாம் முடியாதுன்னு ரிமூவ் பண்ணிட்டாங்க. இப்போ நிறைய வர செய்திகள் பார்க்கும்போது நகராட்சி, இந்த பேரூராட்சி இங்கெல்லாம் வந்து இந்த கவுன்சிலர்கள் வகையில் திமுகலேருந்து, அதிமுகலேருந்து தான் நம்மலாம் பார்த்துட்டுமே பெரிய அளவுக்கு பிளவு ஆயிடுச்சு. சிவி சண்முகம் ஒரு 300 பேரோட போய் ரிசைன் பண்ணிட்டு வேற வந்து அதெல்லாம் பெரிய அளவில் போயிட்டு. அதிமுக ரொம்ப ஆழத்துக்கு போயிடுச்சு. போர்வெல் போட்ட மாதிரி போர்வெல் ஆழத்துக்கு போயிருக்கு, பூமி கீழே அதிமுகவுடைய நிலை. திமுக ஏதோ சுமாராக இருக்குன்னு பார்த்தா, திமுகலேருந்து பார்த்தீங்கன்னா அடித்தட்டுலேருந்து இந்த கவுன்சிலர்கள் லெவலில் நிறைய பேர் தாவேக்காவுக்கு வர்றாங்க. அப்போ அந்த உள்ளாட்சி தேர்தல் வரும்போது இது நிச்சயமாக ஒரு மிகப்பெரிய பின்னடைவை திமுகவுக்கு கொடுக்கலாம். இப்போ எல்லாருமே, ஆனால் இதில் நம்ம வந்து கவலைப்படுவது என்னவென்றால், இப்படி எல்லாரும் சேர்ந்து அந்த கங்கை நதி போல் தூய நதி அப்படின்னு சொல்லிட்டு இருந்த தாவேக்கால ஊரில் உள்ள அத்தனை குப்பையும் கொண்டு போய் அங்கே கொண்டு போய் கலந்ததுனால், அப்போ திமுக அதிமுக ரெண்டும் ரொம்ப தூய கட்சி அப்படின்னு மக்கள் நினைக்கிற அளவுக்கு அங்கே இருக்கக்கூடிய அழுக்குகளும் அழுக்கு மூட்டைகளும் அவ்வளவும் கொண்டு இங்கே டெலிவரி பண்ணிட்டு போயிடுறாங்களே. இவ்வளவு அழுக்கு மூட்டையை வச்சுக்கிட்டு இவங்க எப்படி தூய ஆட்சி நடத்துவாங்க? அது அதிமுகலேருந்து வந்ததாக இருக்கட்டும், திமுகலேருந்து வந்ததாக இருக்கட்டும், வேறு கூட்டணி கட்சிகள்லேருந்து வந்ததாக இருக்கட்டும். இப்போ கூட சிபிஎம் அவர் மார்க்சிஸ்ட் ஐயா சண்முகம் அவர்கள் சொல்லியிருக்காரு, நாங்கள் இப்போ நடக்கிற பல விஷயங்களை பார்த்துட்டு நாங்கள் மறுபரிசீலனை செய்வோம் ஆதரவுன்னு. ஏன் வந்து இதை சொல்கிறேன்னா, இந்த உள்ளாட்சி தேர்தல்ங்கிறது ரொம்ப முக்கியம். நீங்கள் அமைச்சரவையில் என்ன தான் முடிவெடுத்தாலும் இந்த கீழ் லெவலில் வந்து உங்களுக்கு வந்து இந்த உள்ளாட்சி தேர்தலில் வந்து இருக்கக்கூடிய அதிகாரிகளும் அங்கே இருக்கக்கூடிய இந்த கவுன்சிலர் மேயர் இவங்க தான் வந்து அதை நடைமுறைப்படுத்துறது வந்து அவங்க கையில் தான். ஓகே, அந்த லெவலில் தாவேக்காவே ஜெயிச்சு வருதுன்னு வைப்போம். இப்போ இருக்கிற ட்ரெண்டில் திமுக அதிமுகவை தாண்டி தாவேகா உள்ளாட்சி தேர்தலிலும் வெற்றி பெறும் என்று எதிர்பார்க்கலாம். ஆனால் அதில் வெற்றி பெறவங்க யாருன்னா, ஏற்கனவே திமுகலேருந்து ஊழல் பண்ணுவேன், அதிமுகலேருந்து ஊழல் பண்ணுவேன், வேறு கட்சியிலேருந்து ஊழல் பண்ணுவேன், காங்கிரஸ்லேருந்து ஊழல் பண்ணுவேன்னு சொன்னால் இதுக்கு எதுக்கு புதுசாக தாவேகா? அப்போ அதே ஊழல், அதே பெருச்சாளிகளுக்கு வந்து நீங்கள் வந்து மேலே வந்து ஒரு சுண்ணாம்பு அடிச்சுட்டா அது வந்து முயலாயிடுமா? பெருச்சாளி தானே. இப்போ திமுகலேருந்து பெருச்சாளிகள், அதிமுகலேருந்து மற்ற கட்சிகள்லேருந்து பெருச்சாளிகளை கூப்பிட்டு இவங்களுக்கெல்லாம் ஞானஸ்நானம் பண்ணி ஒரு வெள்ளை அடித்து விட்டுட்டா மக்களை பார்த்து இவங்க சிறு முயல்கள் துளி துள்ளி ஓடுகின்றன அப்படின்னா நம்புற மாதிரியா இருக்குது. ஆக எல்லாரையும் விட என்னை பொறுத்த வரைக்கும் வந்து சவால் வந்து தாவேகாவு தான் அதிகமாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா இத்தனை ஊழல்களையும் உள்வாங்கி எப்படி இவர்கள் நாங்கள் மாற்றத்தை கொண்டு வருவோம்னு சொன்னதை மக்களிடம் நிகழ்த்தி காண்பிப்பார்கள். ஓகே, பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்து கொண்டீங்க. மற்றும் ஒரு கான்செப்டுக்கும் நன்றி சார். நன்றி, வணக்கம்.